குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேஇயோட மெயினோட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7 tan பவர் 8x ப்ளஸ் tan 6x மைனஸ் 3 tan to the power 4x minus 3 tan square x கொடுத்துருக்காங்க. இதை தவிர I1 I2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு 7I1 + 12I2ஓட வேல்யூவை கேட்குறாங்க. நம்ம முதல்ல இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து 7 tan பவர் 6 வெளியில் எடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் x + 1 கிடைக்குமா? அதே மாதிரி இந்த ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம்? -3 tan ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். தென் இங்கே உள்ள tan ஸ்கொயர் x + 1 கிடைக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? காமனாக 2 டேர்ம்லேயும் என்ன இருக்குது? tan ஸ்கொயர் x + 1 இருக்குதா? இங்கே 7 tan ஸ்கொயர் tan பவர் 6x மைனஸ் 3 tan ஸ்கொயர் x வந்தாச்சு. இப்போது நமக்கு தெரியும் 1 + tan ஸ்கொயரோட வேல்யூ வந்து சீக்கன் ஸ்கொயர் x. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ தான் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இங்கே எந்த ஃபார்முலா நாம் யூஸ் பண்ணி இருக்கோம்? 1 + tan ஸ்கொயர் x ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் x. இதை பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல நாம் I1 கண்டுபிடிப்போம். வாட் இஸ் I1? I1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரல் ஓவர் 0 to π/4 f of x into dx. அப்போ இதை எழுதணும்னா இன்டகிரல் ஓவர் 0 to π/4 f of xங்கிறது முதல்ல இதை எழுதிக்கலாமா? 7 into tan பவர் 6x minus 3 into tan பவர் 2x into secant ஸ்கொயர் x ஃபார்முலாவில் வர dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணோன்னா இந்த இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சப்ஸ்டியூஷன் நாம் எடுத்துக்க போகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, லேட் t ஈக்குவல் டு tan xன்னு எடுக்கலாம். ரைட்டா? அப்போது dtனா என்ன கிடைக்கும் நமக்கு? ஸ்கேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா சீக்கன் ஸ்கொயர் x இன்ட்டு dx. அதே சமயம் வேரியபிளை மாற்றுறோம் அப்படின்னா எதையும் மாற்றணும், நம்ம லிமிட்டையும் மாற்றணும். அப்போது இங்கே என்னது? x → 0ன்னு இருக்கிற லிமிட் எப்படி மாறும்? t ஈக்குவல் டு tan 0ன்னு போட்டோன்னா tan 0 is 0. therefore t → 0ன்னு மாறும். x → π/4ன்னு போட்டால் t is tan π/4. tan π/4ஓட வேல்யூ 1. அப்போது t → 1ன்னு மாறிடும். இதை எல்லாமே நாம் இப்போ டீயில் ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா I1ங்கிறத எப்படி எழுதலாம்? 0 to π/4 7 tan 6 இல்லையா? 7 tanக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? t எழுதலாம். t பவர் 6 minus 3 t ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் dxக்கு பதிலாக dt. இந்த இடத்துல ப்ராக்கெட்டு மட்டும் நம்ம மாற்றி போடணும். இங்கே வரணும் ப்ராக்கெட். ஓகே, 7 tan 6. ரைட்டா? இப்போ இன்டகிரேட் பண்ணுறது ஈஸியாக நமக்கு. எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? இதை இன்டகிரேட் பண்ணும்போது 7 into t to the power 7/7 minus 3 into t cube by 3ன்னு வந்துடும். ஸோ லோயர் லிமிட் 0,
அப்பர் டி மாற்றும் போது இதோட லிமிட்ஸையும் நாம் மாற்றுறோம், அப்படி தானே? டீன்னு வேரியபிளாக மாற்றும் போது அந்த லிமிட்ஸையும் நாம் மாற்றுறோம். அப்போ இது 0 to 1ன்னு மாறிடும், 0 to 1, ரைட்டா? 7க்கு 7 போயிடும், 3க்கு 3 போயிடும். அப்போது t7 minus t cube is lower limit, upper limit 1 minus lower limit 1, 1 minus 1, lower limit to 0 minus 0, overall the I1 is 0, ரைட்டா? நெக்ஸ்ட்டு நாம் I2 எழுதணும். I2 என்ன கொடுத்துருக்காங்க? I2 is 0 to pi by 4 x into f of x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ எழுதணும்னா வாட் இஸ் f of x ரீரைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். என்ன ரீரைட் பண்ணி வச்சுருக்கோம்? f of xங்கிறது tan 7 tan 6x minus 3 tan square x into secant square xன்னு வச்சுருக்கோம் into dx. இப்போ இதை எப்படி பண்ணுறது? இந்த பார்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். கூட எக்ஸ்ன்னு மல்டிப்ளை ஆகும்போது நாம் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இந்த பார்ட்டை யூவாகவும் மீதி எல்லாமும் டிவியாகவும் எடுக்க போகிறோம். அப்போ எந்த ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டகிரல் ஓவர் u into dv is uv minus integral over v into du. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போது யூங்கிறது என்னன்னு எடுக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். u is எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா du is nothing but dx. அதே மாதிரி dvங்கிறத என்னன்னு எடுக்க போகிறோம்? 7 tan 6x minus 3 tan square x into secant square x into dx, ரைட்டா? இப்போ எப்படி இதிலேருந்து vயை கண்டுபிடிக்கிறது? அகைன் we are using the substitution here, லாஸ்ட் டைம் மாதிரி தான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? நாம் சப்ஸ்டியூஷன் வேல்யூன்னு எடுத்தோன்னா இங்கே எடுத்த as it is t equal to tan xன்னு எடுத்தோன்னா dt is nothing but secant square x into dxன்னு வரும். அப்போது இந்த இடத்துல நாம் ரீரைட் பண்ணி எழுதணும்னா 7t to the power 6 minus 3t to the power 2 into dtன்னு ஆகிடும். இப்போது எல்லாமே vயை ஃபுல்லாக டீயில் மாற்றிட்டோம். இதை இன்டகிரேட் பண்ணோன்னா v என்ன கிடைக்கும்? v is 7t to the power 7 by 7 minus 3t to the power 3 by 3 அப்படின்னு கிடைக்கும், ரைட்டா? dt. இதில் அகைன் 7 7 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். வாட் இஸ் t? t is tan தானே. அப்போது tan பவர் 7x மைனஸ் tan cube xன்னு கிடச்சிடும். ஓகேவா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணலாமா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு I2ஓட வேல்யூவை எந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுத போகிறோம்? I2 இஸ் நத்திங் பட் இன்டகிரல் ஓவர் 0 to ஃபார்முலா அப்படி எழுதணும்னா uv. ஃபஸ்ட்டு u எழுதலாமா? வாட் இஸ் u? u இஸ் x, ரைட்டா? வாட் இஸ் v? v இஸ் tan power 7x minus tan cube x. uv முடிஞ்சிருச்சா? ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அடுத்தது மைனஸ் இன்டகிரல் ஓவர் 0 to pi by 4 v into du. Here v is tan power 7x minus tan cube x into dx. du is nothing but dx, ரைட்? இப்போது ஒரு பார்ட்டில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம், அடுத்த பார்ட்டில் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் லிமிட்
லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா எக்ஸுக்கு π/4 and tan 7 π/4 minus tan cube π/4, it is that upper limit. Lower limit in பார்த்தோன்னா 0 into tan power 7 0 minus tan power 3 0. இப்போ இந்த term ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அகைன் நாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போக போகிறோம். ரைட்டா? இதில் எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தட் டைரெக்டாக போக முடியுமான்னு பார்த்தா, இதுக்கு வேணால் நம்ம ஒரு வேரியபிளை கொடுத்துக்கலாம். வேரியபிளை கொடுத்துட்டு தனியாக இதை சால்வ் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இதுக்கு என்ன வேரியபிள் கொடுத்துக்கலாம்? i3ன்னு வேணால் கொடுத்துக்கலாமா? இந்த பார்ட்டுக்கு இதை தனியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது என்னவாகும்? π/4 tan π/4ஓட வேல்யூ 1, tan cube π/4ஓட வேல்யூ 1. லோயர் லிமிட் த்ரோ அவுட் கோயிங் டு பி 0 மைனஸ் i3ன்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிறதுனால i2 ஈக்குவல் டு மைனஸ் i3. அப்போது இப்போ தனியாக நம்ம i3 வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? i3 அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? இன்டெக்ரல் ஓவர் 0 to π/4 tan 7x minus tan cube x into dx. இதை எப்படி நாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இதில் முதல்ல காமனாக tan ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். சரியா? சாரி, tan கியூப் எடுக்கலாம். tan கியூப் எடுக்கலாம். tan கியூபை வெளியில் எடுத்தோன்னா மீதி என்ன கிடைக்கும்? tan to the power 4x minus 1 கிடைக்குமா? ஸோ tan ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா? a + b இன்ட்டு a மைனஸ் b. அந்த மெத்தடு படி இங்கே நாம் இதை ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இன்டெக்ரல் ஓவர் 0 to π/4 tan cube x இன்ட்டு இதை எழுதும்போது ஏங்கிறது tan ஸ்கொயர் x ப்ளஸ் 1 இன்ட்டு tan ஸ்கொயர் x மைனஸ் 1 இன்ட்டு dx. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்னு தெரியும். ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு t சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். அப்போது இன்டெக்ரல் ஓவர் 0 to π/4 tan cube x tan ஸ்கொயர் x minus 1 secant ஸ்கொயர் x into dx. இதை இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். வேணும் அகைன் டீயே எடுத்துக்கலாமா? t ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? tan xன்னு எடுத்தோன்னா dt இஸ் secant ஸ்கொயர் x. ரைட்டா? அதே மாதிரி இதோட லிமிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டீயோட லிமிட் எதுலேருந்து எதுக்கு போகும்? 0 to 1க்கு போகும். டீயில் மாற்றும் போது ஆல்ரெடி இதே சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதை டைரெக்டாக நான் எழுதுகிறேன். 0 to 1 tan கியூபுங்கிறது t கியூப், இது t ஸ்கொயர் மைனஸ் 1, திஸ் இஸ் நத்திங் பட் dt. இதை நாம் இன்டகிரேட் பண்ணோன்னா முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் பண்ணால் யூவின்னு போயிடும். அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா t to the power 5 மைனஸ் t to the power 3 into dt. இதை இன்டகிரேட் பண்ணும்போது t power 6/6 மைனஸ் t power 4/4ன்னு வரும். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. அப்போது அப்பர் லிமிட் 1/6 மைனஸ் 1/4, லோயர் லிமிட் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ 1/6 மைனஸ் 1/4ன்னு எழுதணுன்னா என்ன வந்துடும்? ஆன்சர் எல்சிஎம் எடுத்து எழுதும்போது மைனஸ் 2/24. அதனால் i3 வேல்யூ என்னது? மைனஸ் 1/12ன்னு வந்துடுமா? நம்ம இது இவ்வளோ வேலை எதுக்கு பார்க்குறோம்? i2 கண்டுபிடிக்க தானே. i2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? வாட் இஸ் i2? i2 இஸ் நத்திங் பட் மைனஸ் i3. That is minus of minus 1/12 is 1/12.
ஓகே, I2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் I1 வேல்யூ? I1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், 0. இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? கேள்வி என்ன கேட்குறாங்க? required. What is required? 7 I1 plus 12 I2 ஓட வேல்யூ கேட்குறாங்க. 7 into 0 plus 12 into 1 by 12 is nothing but என்ன வந்துடும்? ஆன்சர் 1. அப்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எத்தனை? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் தரோவாக இருந்தால் தான் வேகமாக போட்டு முடிக்க முடியும். அப்போது இதில் எது கரெக்ட் ஆன்சர்? கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கரெக்ட் ஆன்சர் தேர்டு ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.